வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். இந்திய திரையுலகத்துல உலகநாயகன் கமல்ஹாசன் பண்ணாத சாதனைகளே கிடையாது. அது எந்த ஆஸ்பெக்ட் எடுத்தாலும் சரி, அது விருதுகள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, வசூல்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, ஸோ எந்த ஆஸ்பெக்ட்ல எடுத்தாலும் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர் எப்பொழுதுமே டாப்ல இருக்கக்கூடிய ஒரு நாயகர். இப்போ லேட்டஸ்டா ஒரு ரிப்போர்ட் பார்த்தேன். அதாவது இன்னைக்குள்ள இன்ஃபிளேஷன்ல, இன்னைக்குள்ள ருபி வேல்யூல இந்த நடிகர்கள், டாப் நடிகர்கள்னு சொல்லப்படுற, டோட்டல் பாக்ஸ் ஆபீஸ்ல பெரியாள்னு சொல்லப்படுறவங்களுடைய இன்றைய தேதிக்கு அவங்க படங்களுடைய மொத்த வசூல் எவ்வளவு சாதனை பண்ணியிருக்கு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட். ஸோ அதுல பார்க்கும் பொழுது 5வது இடத்துல சல்மான் கான் இருக்காரு. அதாவது 10,215 கோடி அவருடைய இதுவரை வந்த படங்களுடைய மொத்த இன்னைக்கு தேதிக்கு வசூல் கணக்கு எடுத்து போட்டு பார்த்தோம்னா 10,215 கோடி. ஷாருக் கான் அடுத்த 4வது இடத்துல இருக்காரு, 11,610 கோடி. ஸோ இவர் 2வது இடம். 3வது இடத்துல ரஜினிகாந்த் 13,239 கோடி. ஸோ ரஜினிகாந்துடைய எல்லா படங்கள், அவர் ஆரம்பத்திலேருந்து நடிச்ச படங்கள் எல்லாம் சேர்த்து இன்னைய தேதிக்கு ருபி வைஸ் போட்டோம்னா அது 13,239 கோடி ரூபாய் வசூல் வருது. 3வது இடத்துல அவர் இருக்காரு. 2வது இடத்துல பிக் பி என்று அழைக்கப்படும் பாலிவுட்ல மிகப்பெரிய கதாநாயகன் அமிதாப் பச்சன். 80s 70s லேட் 70s 80sலாம் அவர் கலக்கின மாதிரி யாருமே கலக்கினது இல்லை. அவருடைய வசூல் 14,665 கோடி. அதாவது 2வது இடத்துல இருக்காரு. ஸோ முதல் இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் 18,870 கோடி. ஸோ இவர் இந்தியா முழுவதும் எல்லா லாங்குவேஜ்லையும் நடித்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் நாயகன். ஸோ அவருடைய படங்கள், அவர் வசூல்ல மிகப்பெரிய சாதனை பண்ண படங்கள் ஏராளமான படங்கள் இருக்கு. இண்டஸ்ட்ரி ஹிட் கொடுத்த படங்கள் ஏராளமா இருக்கு. 100 நாட்கள் படங்கள் ஏராளமா இருக்கு. ஸோ அந்த மாதிரி இவருடைய படங்கள் வசூல்ல புரட்சி பண்ண படங்கள், அதாவது 1 வருஷம் 2 வருஷம்லாம் குரு மாதிரி படங்கள்லாம் முரட்டுத்தனமா ஓடி அந்த மாதிரியான வசூல் சாதனை பண்ணவர். அதாவது எல்லா காலத்திலையுமே, அவர் குழந்தை நட்சத்திரமா இருந்த காலத்திலேயே அவர் வசூல்ல சாதனை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. களத்தூர் கண்ணம்மா பாவ மன்னிப்பு கலெக்ஷன் சில ஏரியால பீட் பண்ணுச்சுன்னு சொல்லுவாங்க. நான் சொல்ல, ஏவிஎம் சரவணனே சொல்லியிருக்காரு. ஏவிஎம் சரவணன், ஏவிஎம் குமாரன் சாரே சொல்லியிருக்காரு, பாவ மன்னிப்பு கலெக்ஷனை சில ஏரியால பீட் பண்ணுச்சுன்னா அப்ப பாருங்க, அப்போ ஒரு குழந்தை நட்சத்திரம் கதாநாயகனா நடித்த படம் அது எவ்வளவு பெரிய ஒண்டர்ஸா பண்ணிருக்குன்னு அப்ப ஆரம்பிச்சு அது நம்ம சகலகலா வல்லவன், அபூர்வ சகோதரர்கள், இந்தியன், தேவர் மகன், அவ்வை சண்முகி, விஸ்வரூபம், வேட்டையாடு விளையாடு அப்படின்னு அடுக்கிக்கிட்டே போகலாம். ஸோ நீங்க எந்த ஆஸ்பெக்ட் எடுத்தாலும், வசூலா இருந்தாலும் கமல் தான் நம்பர் 1, அவார்டா இருந்தாலும் கமல் தான் நம்பர் 1, நடிப்புனாலும் உலகநாயகன் கமல்ஹாசன் தான் நம்பர் 1. ஆக்டர் மாதவன், ஜூன் 1 ஆக்டர் மாதவன் பிறந்த நாள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மாதவனை பொறுத்தவரை அவர் ஒரு டெலிவிஷன் சீரீஸ், டிவி தொலைக்காட்சி தூர்தர்ஷன்ல அந்த மாதிரி தொடர்களில் நடிச்சுக்கிட்டு இருந்தவர். அதுக்கப்புறம் அவர் மணிரத்னம் கண்ணில் பட்டு, மணிரத்னம் பார்த்து அவருக்கு அலைபாயுதை வாய்ப்பு கொடுத்து, அதுக்கப்புறம் அவர் மிகப்பெரிய கதாநாயகன் ஆயிட்டார். இப்ப இந்தியா ஃபுல்லா, இப்ப துரந்தர்லாம் பிரமாதமா நடிச்சிருக்காரு. எனக்கு அவர் ஹிந்தி படங்கள், அவர் ரங்குதே பசந்தியா இருக்கட்டும், துரந்தரா இருக்கட்டும், அவருடைய கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அவருக்கு பிடித்த மிகப்பெரிய கதாநாயகன் அப்படின்னா அது உலகநாயகன் கமல்ஹாசன் தான். அவர் தீவிர கமல் பக்தன்னு தான் சொல்லுவாரு. நான் கமல் ரசிகன்னு சொல்ல மாட்டாரு, கமல் பக்தன்னு சொல்லுவாரு. அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கமல் சாருக்கும் மாதவனை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அன்பே சிவம் படத்துல அவரை நடிக்க வச்சிருப்பாரு, மன்மதனம்ல நடிக்க வச்சிருப்பாரு. அவங்க காம்பினேஷன், அவர் கதாநாயகனா நடிக்க வேண்டிய படம் லண்டனில் காமேஸ்வரன், அந்த படத்தை எடுக்க முடியாம போச்சு. அதை என்ன பண்ணாருன்னா கமல் மாதவன கதாநாயகனா வச்சு நல்ல தமயந்தின்னு எடுத்தாரு. அதாவது முதல்ல லண்டன்ல எடுக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் லண்டன்ல பட்ஜெட்லாம் எடுத்தா ரொம்ப செலவாகுங்கிறதுனால ஆஸ்திரேலியாவில் வச்சு எடுத்தாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே அது. அதாவது நம்ம காமேஸ்வரன், பாலக்காட்டில் இருக்கக்கூடிய காமேஸ்வரன் லண்டனுக்கு போறான். அவனோட பாஸ்போர்ட் எல்லாமே தொலைஞ்சிருது. நடு ரோட்ல நிக்கிறான். அதாவது அதை இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஸ்ட்ராண்டட் ஆன் த ஸ்ட்ரீட்ஸ் ஒரு சாங் கூட இருக்கும். ஐ அம் ஸ்ட்ராண்டட் ஆன் த ஸ்ட்ரீட்ஸ் அப்படின்னு நல்லதமே இந்தியில நடு ரோட்ல நிக்கிறான். இதுல இருந்து அவன் எப்படி தப்பிக்க போறான், என்ன பண்ண போறான் அப்படின்னு தான் கமல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைனை எழுதி வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அதை மௌலிட்ட சொல்லி மௌலி மாதவனை வச்சு எடுத்தாரு. அதை கிளைமேக்ஸ்ல கூட உலகநாயகன் ஒரு காட்சியில வருவாரு. அன்பே சிவம் படம் முதல்ல சிவாஜி கணேசனும் கமலஹாசனும் நடிக்கிறதா இருந்தது. அதுக்கப்புறம் கமலும் அரவிந்த் சாமியும் நடிக்கிறதா இருந்தது.
கடைசியா கமலும் மாதவனும் பண்ணாங்க. ரொம்ப பிரமாதமான கதை. அதுல வந்து அந்த யங்கர் ஜெனரேஷனுடைய ஒரு ஒரு ரெப்ரசன்டேட்டிவா மாதவன் பிரமாதமா நடிச்சிருப்பாரு. கமல் எப்போதுமே என்ன பண்ணுவார்னா, தான் மட்டும் நல்லா நடிச்சா பத்தாது, தன்னோட கூட நடிக்கிறவங்க எல்லாமே நல்லா நடிக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து முதல்ல கதையை படிக்க சொல்லுவாரு, அந்த கேரக்டரை பத்தின டீடைல்ஸ் சொல்லுவாரு, அந்த கேரக்டர் எப்படி எப்படிலாம் நடிச்சா நல்லா இருக்குங்கிற ஐடியாஸ் கொடுத்து அவங்கள நடிக்க வச்சிருவாரு. அதான் கமலுடைய சக்சஸுக்கு காரணம். அவர் மட்டும் நல்லா நடிக்கிறதுல சுத்தி இருக்கிற எல்லாரையும் நல்லா நடிக்க வைப்பாரு. அதனாலதான் கமல் படங்கள் வந்து இப்பயும் நம்ம பேசுறோம், காலம் கடந்தும் இன்னைக்கு வந்து அவருடைய படங்களை பத்தி தான் நம்ம பேசுறோங்கிறது. ஸோ மாதவன் வந்து அதுக்கப்புறம் வந்து நிறைய மணிரத்னத்தோட திருப்பி ஆயுத எழுத்துல பண்ணாரு, ஹிந்தி படங்கள் பண்ண ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு ஹிந்தியில துரந்தர் பார்ட் 1 பார்ட் 2ல அவருடைய கேரக்டர் வந்து பிரமாதமா இருக்கு, அருமையா நடிச்சிருக்காரு. ஓவராலா அந்த படமுமே சிறப்பா இருக்கு. கமல் ரசிகரான சக கமல் ரசிகர் மாதவனுக்கு நம்முடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவருடைய மனைவி கயல்விழி, அந்த தம்பதியருக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு. இது குறித்து மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் அவர்கள் வாழ்த்தியிருக்காரு. சோ நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கயல்விழி தம்பதியருக்கு அண்மையில் 2வது பெண் குழந்தை பிறந்தது. இதையடுத்து நடிகரும் மாநிலங்களவை உறுப்பினரும் மக்கள் நீதி மய்யம் தலைவருமான கமலஹாசன் சீமானை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். சோ இது வந்து ஒரு வெரி குட் ஜெஸ்டர். ஏன்னா நம்மவர் கமலஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பித்த பொழுது அவர் வந்து ஒவ்வொருத்தரா வந்து பாக்குறேன்னு சொன்னாரு. இப்ப விஜயகாந்த், அவருக்கு முன்னாடி யாரெல்லாம் அரசியலுக்கு வந்திருந்தாங்களோ, கலைஞர் கருணாநிதி, ஸ்டாலின், அவருடைய நண்பரான ரஜினிகாந்த், இந்த மாதிரி எல்லாரையும் அவங்க வீட்டுக்கு வந்து பாக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. பினராயி விஜயனை போய் பார்த்தாரு. இந்த மாதிரி நிறைய எல்லாரையும் போய் பார்த்தாரு. அப்ப சீமான் என்ன சொன்னார்னா, அண்ணே நான் வந்து உங்களை பாக்குறேன், நீங்க வந்து என்ன பார்த்தா நல்லா இருக்காது, உங்களை பார்த்தா நாங்கெல்லாம் வந்தோம், நீங்க பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆபீஸுக்கே வந்தார் சீமான். சோ அந்த ஒரு ஜெஸ்டர், அதாவது மரியாதை தெரிந்து ஆபீஸ்க்கே வந்தவர், அவருக்கு வந்து இந்த மாதிரியாக நம்ம வந்து வாழ்த்துவது என்பது சரியான விஷயமா தான் நான் பாக்குறேன். IPL ஃபைனல் நடந்து முடிஞ்சிருச்சு, ஒன் சைடடா போயிடுச்சு. நம்ம தொடர்ந்து ஒரே டீமே ஜெயிக்க கூடாது, ஜெயிச்ச டீமே ஜெயிச்சா அது மோனோபொலி ஆயிடும், போர் அடிச்சிடும். ஒரு புது சாம்பியன் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து GTயை சப்போர்ட் பண்ணேன். அவங்க என்னன்னா சரண்டர் ஆயிட்டாங்க, டோட்டல் சரண்டர். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே மேட்ச் முடிஞ்சு போச்சு. GTயை பொறுத்தவரைய 3 பேர் தான் மெயின், சுப்மன் கில்லு, சாய் சுதர்ஷன், ஜாஷ் பட்லர். இவங்க 3 பேரும் ரன் அடிக்கலைன்னா அந்த டீம் வந்து 150 அடிக்கிறதுக்கே முக்குவாங்க. நேற்றுக்கு அப்படிதான் முக்குன்னு முக்கி ஒரு 155 அடிச்சாங்க. அவங்க ஈஸியா RCB ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ தொடர்ந்து பேக் டு பேக் ஜெயிச்சிருக்காங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. IPLங்கிறது ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு ஃபார்மேட்டு. எல்லாமே வேர்ல்டு கிளாஸ் பிளேயர்ஸா இருப்பாங்க. அதுல வந்து தொடர்ந்து 2 தடவை ஃபைனல் வர்றதே பெருசு, தொடர்ந்து 2 தடவை ஜெயிக்கிறதுலாம் அன்பிலீவபிள். RCB வேர் அன்பீட்டன், அவங்கள வந்து ஜெயிக்கிறதே ரொம்ப டஃபா இருந்தது. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் RCB ஃபார் வின்னிங் த கப்பு. பட் இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடுச்சு ஃபைனல், அது ஒண்ணுதான் வருத்தம். GT கொஞ்சம் ஒரு 210 ரன் அடிச்சிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போய் மேட்ச் முடிஞ்சிருக்கும். ஈவன் RCBயை ஜெயிச்சிருந்தா கூட ஒரு 40வது ஓவர்ல மேட்ச் முடிஞ்சிருந்தா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். இது என்னடான்னா அவங்க 18 ஓவர்ல மேட்சை முடிச்சு விட்டாங்க.